காங்கிரஸ்ல என்ன ஆகி போச்சுன்னா ரொம்ப நாள் அமைதியா இருந்துட்டாங்க. காங்கிரஸ் அமைதியா இருக்கணும்னு டிஎம்கே வந்து அவங்களுக்கு பேசவே வராது நினைச்சாங்க. காங்கிரஸ் இருந்தது மௌன விரதம், இவங்க ஊமை நினைச்சிட்டாங்க. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajika for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfector. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. இன்னமும் வெளியில வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்துட்டு காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சதுனால தான் வந்துட்டு இவ்வளவு பின்னடைவை சந்திச்சிருக்கு. திரு மாணிக் தாக்கூர், செல்வி ஜோதிமணி, திரு பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கள்லாம் ராகுல் பிரிகேடு சொல்லுவாங்க. அப்போ வந்து அகில இந்திய தலைவரா மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸா யார் இருப்பா? ராகுல் காந்தி தான் இருப்பார், which is very obvious. டிவிகே காங்கிரஸ், டிஎம்கே காங்கிரஸ் தனியா பிரிஞ்சு இருக்கிறாங்களா? கூட்டணி சிலருக்கு சுமையாகலாம், சிலருக்கு லாபமாகும். விஜய் கூட வந்து சேர்ந்தா காங்கிரஸ் கட்சிக்கு 89க்கு பிறகு ஒரு வரலாற்று வாய்ப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 3 கட்சியும் சேர்ந்து கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி. நீங்க ஏதோ பாண்டே ஒரு அவதூறுக்கு அளவே இல்லையா, அவன் பாண்டே சங்கின்னு தெரியும், இப்படிப்பட்ட சங்கியாமா நினைக்கலன்னு சொல்லாதீங்க. அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறாராங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே எல்லாரும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கேட்டுட்டான் 2026ல இல்ல. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. Powered by Srivarma Vajika, Salem VS Biryani. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கேவோட கூட்டணியை பற்றி தான் எல்லாரும் வந்துட்டு பேசியிருந்தாங்க. கிரவுண்டில் ஜெல்லாகலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு. பட் ஆஃப்டர் மோடி சார் அரைவல் வந்ததுக்கப்புறம் அது வந்து வேறு மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகி நிற்கிது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அப்படியே இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாக புகஞ்சிட்டு இருந்தது இன்றைக்கி ரொம்ப பெருசாக புகஞ்சிட்டு இருக்கோம். எனிவேஸ் அவங்க மேலே போய் கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தி சந்தித்து பேசினதாக சொன்னாலுமே இன்னமும் வெளியில் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்துட்டு காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சதுனால தான் வந்துட்டு இவ்வளோ பின்னடைவை சந்திச்சிருக்கு, 30 ஆண்டு கால கூட்டணினால தான் இவ்வளோ பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து பல நேர்காணல்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது எதை குறிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? காங்கிரஸ் கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வந்து ஒரு சுலபமான காலம் இல்லைன்னு தெரியுது, வேற ஒன்றுமே இல்லை. நம்ம அந்த ஏடிஎம்கேல எப்படி அந்த சர்ச்சை நீங்கள் பார்க்கணும். ஏன் ஏடிஎம்கேல 2025 ஏப்ரல் மாதமே அதிமுக பாஜக கூட்டணி வச்சாங்கன்னு பார்க்கணும். இன்னுமே கூட்டணி முடிவாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தருணத்திலேயே சீனியர் டாக்டர் ராமதாஸ் எங்கே போவார்னு தெரியல, தேமுதிக எங்கே போகும் தெரியல. இன்றைக்கி நாளைக்கு ஃபிக்ஸ் ஆயிரும், நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிரும், தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தால் கூட ஏன் 2025 ஏப்ரல்லையே தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சதுன்னு யோசிக்கணும். ஏன்னா இதில் டஸ்ட் வந்து செட்டில் ஆக வேண்டியது இருக்குது. மாறி மாறி நிறையா திட்டிருக்காங்க, போயிருக்காங்க, அது பழசெல்லாம் மறக்கணும் போகணும் அப்படிங்கிறத தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அது கொஞ்சம் செட்டில் ஆகணும். காங்கிரஸில் என்ன ஆகி போச்சுன்னா ரொம்ப நாள் அமைதியாக இருந்துட்டாங்க. காங்கிரஸ் அமைதியாக இருக்கணும்னு டிஎம்கே வந்து அவங்களுக்கு பேசவே வராது நினச்சாங்க. காங்கிரஸ் இருந்தது மௌன விரதம், இவங்க ஊமை நினச்சிட்டாங்க. அப்போ வந்து என்னென்னா வந்து அப்போ பேச வராதுங்க அப்படின்னா இல்லைங்க பேசுவோம். இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ பேச ஆரம்பிச்சிருச்சு, அப்போ கொஞ்சம் லவுடராக கேட்குது, அவ்வளோதான். இது வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. திருமதி கனிமொழி போய் பேசிட்டு வந்தது மட்டும் இல்லை, அதற்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறார். நம்ம டே 1ல் உங்களுக்குலாம் நினைவு இருக்கும், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் திரு விஜயை சந்தித்த போது எல்லா ஊடகங்களும் பிரவீன் சக்கரவர்த்தி சொந்தமாக போய் பார்த்து வந்துட்டார், தனிப்பட்ட முறையில் பார்த்து வந்துட்டார், காங்கிரஸ் கட்சிகள் உடன்பாடில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செல்வ பிறந்தகை பொறுத்திருந்து பாருங்கள்னு சொல்றாரு. டெல்லிக்கெல்லாம் சொல்லிட்டேன்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு அவர் இன்னும் மேல மேல அக்ரிவேஷன் ஆகிட்டு போயிட்டாரு. நம்மளாம் புரிஞ்சுக்கணும். திரு மாணிக் தாக்கூர், செல்வி ஜோதிமணி, திரு பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கள்லாம் ராகுல் பிரிகேடுன்னு சொல்லுவாங்க. ராகுல் காந்தியோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரியும். திரு செல்வ பிறந்தகை வந்து மல்லிகார்ஜுன கார்கேயோட பிரிகேடில் இருக்கார். இங்கே 2வது 3வது லேயரில் தான் வரும். அப்போ வந்து அகில இந்திய தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸாக யார் இருப்பா? ராகுல் காந்தி தான் இருப்பார், which is very obvious. பாஜகவோட அகில இந்திய தலைவர் யார்? நிதின் நவீன். ஆனால் பாஜகவில் பவர்ஃபுல் யார்? அவ்வளோதான். உங்களுக்கு புரியுங்களா? அதே மாதிரி தான் நீங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து காங்கிரஸே நீங்கள் பாஜக எல்லாம் ஒரே மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து இந்த பக்கம் இருப்பாங்க, அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும். அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி பேச ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான குரல். அதில் வந்து அவங்க அதிகமான சீட்டு, ஆட்சியில் பங்கு, 26லே வரப்போகிற ஒரு ராஜ்யசபா சீட், இது மாதிரி நிறையா கேட்டுருக்குறாங்க. பட் என்ன செட்டில் ஆகும் அப்படின்னா ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுத்துட்றேன், அதிகமான சீட் கொடுத்துட்றேன், ஆட்சியில் பங்குங்கிறது எலெக்ஷனுக்கு பிறகு பேசுவோம். ஏன்னா ஏடிஎம்கே நீங்கள் முதல்ல கேட்டபோல் ஏடிஎம்கேவே அதிமுக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கு. நாங்கள் வந்து திமுக கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் பலவீனமாயிரும், அதனால் நம்ம அதை அப்புறமா பேசிக்கலாம், அப்பாலிக்காக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி வருதுங்கிறத பார்க்கணும். இது வந்து ஒரு பாயிண்ட். 2வது முக்கியமான பாயிண்ட், யாருமே நோட்டீஸ் பண்ணாத பாயிண்ட், திமுக கூட்டணி இருக்கக்கூடிய 3 கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 3 கட்சியும் சேர்ந்து தமிழக அரசுக்கு ஒரு கூட்டறிக்கை வச்சு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. டாஸ்மாக் ஊழியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு ஊழியர்கள், இவங்க எல்லாருடைய கோரிக்கையை நிறைவேற்றணும். இதில் முக்கியமான பாயிண்ட், கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணி.
இவர்கள் இதற்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி 2016 மக்கள் நல கூட்டணியாக இருந்தவர்கள் 2026 தனியாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இதுதான் நீங்க புரிஞ்சு. அப்ப என்னன்னா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கான தேவையை கேட்டு பெறுகிறது. அப்ப நமக்கான தேவை வந்து கிராண்டடா விடக்கூடாது. 15 கோடி ரூபாய் காசு வாங்கிட்டு பேசாம விட்டுன்னு போயிடக்கூடாது. 15 கோடி ரூபாய் 10 சொல்லணும், இல்லாட்டி 15 சீட்டா சொல்லணும், ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க. ஏங்க நான் எதுவும் காமெடியா பண்ணலங்க. அஃபீஷியலாக அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆனாமோன்னு சொல்லிட்டு இருக்கேங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் 15 கோடி ரூபா, திமுக தலா 15 கோடி ரூபா, மொத்தமாக 15 கோடி ரூபா, தலா 15 கோடி ரூபா, ஈச் 15 crores வந்து டிஎம்கே அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நீங்கள் ஏதோ பாண்டே ஒரு அவதூறுக்கு அளவே இல்லையா, அவன் பாண்டே சங்கின்னு தெரியும், இப்படிப்பட்ட சங்கியாக நினைக்கலன்னு சொல்லாதீங்க. நான் வந்து அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது, ஏன்னா பப்ளிக்கில் பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு போட்டு கொடுத்துருவீங்க. அப்புறம் வந்து நான் பப்ளிக்கில் பேசுகிறேன், அது உண்மையை தான் சொல்கிறேன். அது எங்கள் அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில ரொம்ப அழகாக கேட்டேன், நாங்கள் மட்டுமா வாங்கணும், அவனை தான் வாங்கினவனை கேளுங்க அப்படின்னாரு. அது அவ்வளோதான், அதுதான் அங்கே உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து அவங்க என்னென்னா எங்களுக்கு கூடுதலான சீட்டு வேணுங்கிறத கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த கூடுதலான சீட்டு வந்து 6 சீட்டு கடந்த முறை எல்லாருமே போட்டிட்டாங்க, எல்லாரும் 6. இந்த முறை யாருமே 6ல் செட்டில் ஆக மாட்டாங்க, 10 கேட்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் 10 வரலாம், மற்றவங்கலாம் ஸ்ட்ரைக் ரேட். போன முறை விடுதலை சிறுத்தைகள் 6 போட்டிட்டு 4 வென்றது. 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலும் 6 போட்டிட்டு தலா 2 தான் வென்றாங்க. அதனால அவங்க கூடுதலாக கேட்கறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கும். பட் இதனால ஒரு கூடுதலாக ஒரு 7, 8 முடிப்பாங்க. விடுதலை சிறுத்தை கொஞ்சம் கூட வந்து நிற்கும். அப்போ திமுக கூட்டணியில் 3வது பெரிய கட்சி அப்படிங்கிற இடத்த விடுதலை சிறுத்தைகள் பெற முயற்சிக்கும். காங்கிரஸ் கட்சியும் கூட சேர்க்கும். ஸோ போன முறை 188 சீட்டில் போட்டிட்டது திராவிட முன்னேற்றங்கள். இந்த முறை அவங்க ஒரு 150லேருந்து ஒரு 60க்குள்ளே அவங்க செட்டில் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனைங்கிறது புகைந்து கொண்டு இருந்தது, இப்போ தான் வெளியே வந்திருக்கு. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் ஃபார் அ லாங் டைம். இது நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதை நாங்கள் தான் முதல்ல நாங்கள் சொன்னோம், அந்த மாதிரி டெல்லியில் வந்து ஒரு பெரிய புகைச்சல் இருக்குது, மாநில தலைமை கூட்டணி தொடர்வதை விரும்புகிறது, அகில இந்திய தலைமை வேற விரும்புகிறேன்னு சொன்னேன். அன்னைக்கு வந்து யாருமே அதை நம்பலை, ஏன்னா அப்படி ஒன்று சம்பவம் நடக்கலை. பட் நம்ம உள்ளே போஞ்சிட்டு நமக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி அது வந்து நெருப்பாக நிற்குது, ஃபயராக நிற்குது. ஸோ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவது. இல்லை சார், அதான் இப்போ நான் எதுக்காக கேட்குறேன்னா, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் இப்போ கொடுத்த நேர்காணலில் கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. கூட்டணினால தான் இங்கே பர்சன்டேஜ் லாஸ் ஆகிருக்கு, காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி அடையலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்கிறது ஏற்கனவே கேட்டிருந்தேன். அதே மட்டும் இல்லாமல் 12% இருக்குன்னு அவர் கிளைம் பண்ணுறாரு. ஸோ இது எப்படி பாசிபிள்? அவங்க இன்னுமே வந்து டிவிகே காங்கிரஸ், டிஎம்கே காங்கிரஸும் தனியாக பிரிஞ்சு இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்காக நான் நினைக்கிறேன். சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிகள் எப்பயுமே அப்படி தான் இருப்பாங்க. பாஜகலையும் அப்படி இருக்கும், காங்கிரஸ்லேயும் அப்படி இருக்கும். திமுக காங்கிரஸ்னு ஒரு பெரிய குரூப்பே சொன்னாங்க, அது காங்கிரஸ்லேயும் திமுக குரூப் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் குங்குமம் சுமக்கும் கழுதைகள் போல சுமை தாங்க தயாராக இருக்கும்னு சொல்லிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ்லாம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்குள்ள தயக்கமே இருக்காது. அப்படி ஒரு இருப்பாங்க, எல்லா கட்சிகளுமே ஆதரவானவங்க நிறைய இருப்பாங்க, அது வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. பட் இங்கே வந்து காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு வங்கி எவ்வளவுன்னா, 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க தனியாக போட்டிட்டாங்க. ஸோ வந்து ஒரு கட்சியோடைய உண்மையான ஓட் பேங்க் எப்படின்னா அவங்க தனியாக போட்டிட்டா மட்டும்தான் தெரியும். அண்ணன் சீமானுடைய ஓட்டு வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8% இருக்குன்னு தெரியும், 7 to 8 இருக்குன்னு. என்ன காரணம்னா 2024 அவ்வளோ வாங்கியிருக்காரு, கிட்டத்தட்ட 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ யார் ஒருத்தர் தனியாக நின்று வாங்கியிருக்காரோ அது அவருடைய ஓட்டுன்னு கிளைம் பண்ண முடியும். அப்போ எனக்கு தெரிஞ்சு திரு சீமான் மட்டும்தான் என்னுடைய கட்சி வாக்கு வங்கி இவ்வளோன்னு சொல்ல முடியும். வேறு எந்த கட்சி இன்க்ளூடிங் ADMK, no party can claim that my vote share is. இன்னைக்கு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற தனியாக வந்து 37% ஓட்டு வாங்குறாங்க. எல்லாம் சேர்ந்து வந்து 45% ஓட்டு வாங்குறாங்க. இந்த 37 டிஎம்கேவுடன் சொல்ல முடியாது. இந்த 37 மற்றவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து 4 எம்எல்ஏ விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சிருக்கு, 2 எம்பி விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்சிருக்கு. நமக்கு தெரியும் தனியாக நின்னாங்கன்னா விடுதலை சிறுத்தைகளால் ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியாது. அப்போ டிஎம்கே வந்து கூட்டணிக்கு உழைச்சிருக்கு, கூட்டணி வந்து டிஎம்கே உழைச்சிருக்கு, காம்ப்ளிமெண்ட். அப்போ யாருடைய ஓட்டு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கும்? அப்படி நம்மளால் தனியாக வந்து இவங்க ஓட்டு இவ்வளோன்னு சொல்லவே முடியாது. ஆனால் 2010 தனியாக போட்டிட்ட கணக்கு வச்சுட்டிங்கன்னா ஒரு 12 வருஷம் முன்னாடி 2014 காங்கிரஸ் கட்சி அண்ணன் EVK இளங்கோன் மாநில தலைவராக இருந்தபோது, இஃப் ஐ எம் நாட் ராங், 5% ஓட்டு வாங்கிச்சு. தே கண்டஸ்டட் அலோன் 2014. அங்கே தான் ஏடிஎம்கே 37% ஓட்டு வாங்கிச்சு. அங்கே தான் என்டிஏவும் போட்டிடுச்சு, பொன்ராதாகிருஷ்ணன் தலைமையில் விஜயகாந்த் அங்கே இருந்தாங்க. அப்போ வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து இப்போ ஏடிஎம்கே அலைன்ஸ் 37 சீட்டு ஜெயிச்சது, என்டிஏ அலைன்ஸ் வந்து 18% ஓட்டு வாங்கிச்சு, காங்கிரஸ் வந்து தனியாக போட்டிட்டு 5% ஓட்டு வாங்கிச்சு. ஸோ அவங்களுடைய கணக்கில் தான் வைக்க முடியும். இன்றைக்கி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி 12 கிளைம் பண்ணுறார். நான் 12க்கும் 4க்கும் நடுவில் ஆவரேஜாக 8 இருக்கலாம் அப்படின்னு நான் கருதுறேன். இன்னொரு விஷயம் பார்த்துக்கணும், அரசியலை பொறுத்தளவுக்கு கூட்டணி சிலருக்கு சுமையாகலாம், சிலருக்கு லாபமாகலாம். நீங்கள் அரசியலை பொறுத்த அளவுக்கு 2 சேர்ந்தா 4 சொல்ல முடியாது, 2 சேர்ந்தா 6 ஆகலாம், 2 சேர்ந்தா 3 ஆகலாம். அரசியலை பொறுத்தளவுக்கு அவங்க கூட சேர்ந்தனாலே போச்சு அப்படின்னு ஒன்று நிற்கும். அப்போ அதுதான் முக்கியமான. ஸோ வந்து அவங்க வந்து 12 கிளைம் பண்ணுறாங்க, 8 அவங்க உறுதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் கூட சேர்றதை பற்றி காங்கிரஸ் கட்சிகள் என்னென்ன, அவர்களுக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு. விஜய் கூட வந்து சேர்ந்தா காங்கிரஸ் கட்சிக்கு 89க்கு பிறகு ஒரு வரலாற்று வாய்ப்பு கிடைக்கும்.
எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகியின் ரெண்டா பிரிஞ்ச பிறகு இவங்களுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ மூப்பனார் தலைமையில் ராஜீவ்காந்தி இருந்து அவங்க வந்து ஒரு தனியாக கண்டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. யூ ஓன்ட் பிலீவ், அன்னைக்கு ஏடிஎம்கே அதாவது பிளவுபட்ட ஏடிஎம்கே ஆயிடுச்சு. டிஎம்கே தான் அன்றைக்கி ஆட்சிக்கு வந்தாங்க 89. ஜானகி அணி வந்து ரொம்ப சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜெயலலிதா அணி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு 30 சீட்டு கிட்ட 27 சீட்டு கிட்ட வந்து ஜெயிச்சாங்க. ஆனால் ஓட் ஷேர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் ஜெயலலிதா அணிக்கும் 3% தான் டிஃபரன்ஸ். ஜெயலலிதா அணி வந்து 3% தான் முன்னாடி இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி அன்னையிலேருந்து அப்படியே கொஞ்சம் தொடர்ந்து இருந்தா இன்னைக்கு ஜெயலலிதாவும் கருணாநிதியும் அந்த தலைமை இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க வேற ஓட்ட நடந்திருக்கலாம். பட் அந்த வரலாற்று வாய்ப்பை தவற விட்டு 91 அலையன்ஸ் சேர்ந்துட்டாங்க. 89 to 91 2 வருஷத்துல டக்குன்னு அழிஞ்சிடும். அப்போ வந்து ஒரு செடி மலர்றதுக்கு கொஞ்சம் காலம் வேணும்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முளைச்சவொன்னு விதைச்ச உடனே பறிச்சோன்னு நினைக்கிறாங்க. அப்போ தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அப்போ வந்து அந்த பொறுமை வந்து கட்சிகளுக்கு இருப்பதில்லை. அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ ஒரு பெரிய வாய்ப்பை அடைஞ்சிருக்கு. அடுத்து அவங்களுக்கான தேர்தல் வந்து 2029 தான் பார்லிமெண்ட்டுக்கான எலெக்ஷன். அப்போ இன்னொரு 3 வருஷம் பீரியட் இருக்கு. நீங்கள் 2026 திமுக திட்டிக்கலாம், 27 திரும்ப சேர்ந்துக்கலாம். ஒன்றும் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இவர் கெட்டிங் இட். எல்லா கட்சியும் அப்படி தானே செய்கிறாங்க. ஸோ அண்ணன் டிடி வந்து முந்தானத்து வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திட்டினார்ல. காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வேற இருந்ததே திமுக தான். அவங்க ஒன்றா இருக்காங்கல்ல. ஈழப்போரை வந்து நடத்தியதே வந்து காங்கிரஸ் தான் திருமாவளவன் சொல்லிகிட்டே இருக்கு. அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறாங்கல்ல. மதிமுக மீது கொலைப்பழி, வைகோ மீது கொலைப்பழி சுமத்தினால தான் மதிமுகங்கிற கட்சி உருவாச்சு. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஸ்டாலினோட இருக்காரு. ஸோ எல்லாரும் முரண்பட்டவர்கள்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து இன்னைக்கு வெளியே வந்து டிவிக்கு கூட சேர்ந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ அவங்களுடைய ஓட் ஷேர் எகிரின்மா சொல்ல முடியாது. அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க எதிர்கட்சி ஆவாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுடைய ஓட் ஷேர் பெருசாக எகிரும். அப்போ கான்டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டிஎம்கே கூட இருந்து 25 சீட்டு இல்லைன்னா 30 சீட்டு. ஸோ தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியில் 30 கேண்டிடேட் தான் நீங்கள் நிப்பாட்ட முடியும். தாவேக்கா கூட சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு 70-80 சீட்டு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுங்க 70-80 சீட்டில் ஜெயிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அப்புறம் 70-80 சீட்டில் போட்டியிடுற கேண்டிடேட் வருவாங்கல்ல. அப்போ அந்த கேண்டிடேட்ஸ் கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ நான் நல்ல ஓட்டு வாங்கணுங்கிறக்கா ஜெயிப்பாங்களா. ஈச் காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ த கேண்டிடேட் வில் காம்ப்ளிமெண்ட் த பார்ட்டி வில் காம்ப்ளிமெண்ட் த கேண்டிடேட். அப்போ அவங்களுக்கான ஓட் ஷேரே கூடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்தீங்களா 18% ஓட்டு வாங்கிடுவோம், ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம் அவங்களுக்கு. அப்போ அது வந்து அவர்களுக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பு. வெதர் தே ஆர் யூட்டிலைசிங் இட் ஆர் நாட், அது வந்து ராகுல் காந்தி கையில் இருக்கு. நிச்சயமா சார். ஸோ இப்போ அதாவது வந்து நம்ம நிறைய நேரங்களில் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்கிறப்ப திரு அண்ணாமலை அவர்களோட ஃபோட்டோவையும் வச்சு தான் நம்ம வந்து எப்போதுமே ஒரு ப்ளே பண்ணுவோம், ஒரு செக்மெண்ட்ஸ்லாம் வைப்போம். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ இந்த தேர்தல் பொறுப்பு கொடுத்தும் அதுலேருந்து விலகி இருக்கிறாரு. அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லியிருக்கிறாரு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. பட் இது ஒரு பெரிய விமர்சனமாக ஆயிட்டு இருக்குல்ல. அது அண்ணாமலை அவர்களுக்கு சரியான பதவி தரல, நேஷனல் லெவலில் பதவி தருவாங்கன்னு நினச்சோம், அதுவுமே கொடுக்கல. அப்படிங்கிறப்ப அண்ணாமலை ஓரங்கட்டப்படுகிறாராங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே எல்லாரும். அதை எப்படி பார்த்துக்கலாம்? அண்ணாமலை தாவைக்கால சேர்ந்துட்டாரா, இல்லை திமுக போயிட்டாரா, ஏடிஎம்கே கிடையாதுன்னு சொல்லிட்டாரா, என்ன சொன்னார்? நீங்கள் சாதாரணமாக 2 வார்த்தை யூஸ் பண்ணீங்க. ஒன்று, அண்ணாமலையோட ஃபோட்டோ போட்டு தான் ப்ளே பண்ணுவோம். பர்ஃபெக்ட் வேர்ட். எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு ப்ளே வித் அண்ணாமலைஸ் நேம். அவர் வந்து அதுக்கு ஈடாகக்கூடியவர் இல்லை. ரெண்டாவது வந்து அவர் வந்து தேர்தல் பொறுப்புலேருந்து விலகிட்டார் இல்லை. அவருக்கு ஒரு 6 தொகுதிக்கான பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி 72 பேர் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கு தான் 3rd ஹையஸ்ட். 8 தொகுதி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, 7 தொகுதி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, இவருக்கு 6 தொகுதி கொடுத்துருக்காங்க. அந்த 72 பேர் கொண்ட பட்டியலை நல்லா கவனிக்கணும். பிஜேபி அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இல்லையாங்கிற கேள்வி சும்மா எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலையுடைய பெயருக்கு பிறகுதான் தமிழிசை பேர் இருக்கு. 2 ஸ்டேட்டுடைய கவர்னர், தமிழ்நாட்டு பிஜேபியோட 2 முறை பிரசிடென்ட். அண்ணாமலை பெயருக்கு பிறகுதான் வானதி பெயர் இருக்கு. வானதி பிஜேபியுடைய ஆல் இந்தியா விமன் விங் பிரசிடென்ட், மாநில தலைவர் அல்ல, அகில இந்திய தலைவர், பெண்கள் மகளிர் அணியோட அகில இந்திய தலைவர் வானதி சீனிவாசன், சட்டமன்ற உறுப்பினர். அவங்க பேர் அண்ணாமலை பேருக்கு பின்னாடி. ஹெச் ராஜா தமிழ்நாட்டில் பிஜேபியில் சேர்ந்த முதல் நபர். அவங்க அப்பா காலத்துலேருந்து இருக்கிறாங்க. பிஜேபின்னு ஒன்று வராத காலத்துலேருந்து, ஜனசங்க காலத்துலேருந்தே இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் காலத்துலேருந்து இருக்கிறாங்க. அவருடைய பேர் இவருக்கு பின்னாடி இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன், சென்ட்ரல் மினிஸ்டர், பார்லிமெண்ட், எக்ஸ் பார்லிமெண்ட் மெம்பர், அவர் பேர் அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கு. ஏன் இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா? தெர் இஸ் புரோட்டோகால் இல்லை. அண்ணாமலை என்ன 1 டைம் ஸ்டேட் பிரசிடென்ட், அவ்வளோதானே. 2 டைம் ஸ்டேட் பிரசிடென்ட் பொன் ராதாகிருஷ்ணன், 2 டைம் ஸ்டேட் பிரசிடென்ட் தமிழிசை. எப்படி அவங்களுக்கு பின்னாடி வருது? அப்போ அண்ணாமலைக்கான முக்கியத்துவம் பாஜக தெரிந்து வைத்திருக்கிறது. அண்ணாமலையை பயன்படுத்திக்கணும்னு ஊடகங்களுடைய தப்பாசை, நப்பாசை கூட இல்லை, தப்பாசை. எப்படியாவது ஏதாவது வெடிச்சிடாதா, ஏதாவது நடந்துடாதா, சண்டை கிட்ட போட்டுற மாட்டாங்களா, எண்ணெயை ஊற்றிட்டே இருக்காங்க. அந்த நெருப்பு நன்றாக ஃபயராக எரிந்து கொண்டிருக்கிறது. மற்ற ஊடகங்கள் வைத்த கேள்வியை தான் அவங்க முன்னாடி நான் வச்சேன் சார். ஏன்னா அதையே வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறாங்கிறத விட அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டை பார்த்தாங்கிறது தான் உண்மை. அதை தான் நான் முன்வைக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் தான். இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் தான். 2026 இல்லை,
அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தானே பண்ண முடியும். அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் டைம் 2036 வரைக்கும் ஆகுங்கிற நான் கருதுறேன். நான் வந்து 2036 பிஜேபி ஆட்சி வரலாம்னு நினைக்கிறேன். 10 more years. அப்ப இன்னைக்கு சிஎம் கேண்டிடேட் எப்படி சொல்ல முடியும்? இல்ல அவர் தனிச்சு நிக்கணும்னு நிறைய இடங்கள்ல நினைச்சாரு. சோ அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தான் அவர் பண்ணார். அப்படித்தான் ஒவ்வொரு கட்சியும் பண்ணணும். காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட சேரலாமான்னு ஏன் யோசிக்குது? தங்களுடைய ஓட்டு வங்கி கூட தானே. திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது செய்தது சரி. அப்படித்தான் செய்யணும். எவ்ரி அதர் பார்ட்டி அப்படிதான் செய்யணும். அதுவும் தாவேகா வந்துங்க இன்னைக்கு ஏடிஎம்கே கூடயோ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு சொல்றேன். தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா 50 சீட்டு தான் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சு 50 சீட் தான். 40 எம்எல்ஏ ஸ்ட்ரைக்கிங் ரேட் 80% மேல இருக்கும். 200 சீட்டுக்கு மேல படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருவாங்க. கேரண்டியா நம்ம போய் எல்லாமே சீட் வாங்கிட்டு வந்துடலாம் அந்த அலைன்ஸ்ல. உங்களுக்கு புரியுங்களா? அதற்கு மேல அங்க உத்தரவாத பத்தி டவுட். நான் சொன்ன ரொம்ப டைட் கண்டஸ்ட், ஒரு கண்டஸ்டும் கிடையாது. தாவேகா என்டிஏக்கு போயிருச்சுன்னா 200 சீட் அந்த கேரண்டி. அதுல 50 சீட் 40 எம்எல்ஏ. அவர் என்ன நினைக்கிறாருங்கிற கேள்வி. இன்னைக்கு 40 எம்எல்ஏ நமக்கு வரணுமா, நாளைக்கு நம்ம முதலமைச்சர் ஆகணுமா? அப்ப அவருடைய எண்ணத்துல என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்ப வந்து இன்னைக்கு தேதிக்கு அவர் வந்து இப்போ கூட விட்டா பரவாயில்ல, நம்ம அப்புறமா எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், முதலமைச்சர் ஆகணுங்கிற எண்ணமா இருக்கலாம். அப்ப வெயிட் பண்றாங்க. அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அப்ப பாஜக வந்து தன்னுடைய கட்சி வளர்க்க தான் செயல்படும். காங்கிரஸ் தன்னுடைய கட்சி வளர்க்க எவ்ரிபடி வில் ஒர்க் ஃபார் தட். அதுல ஒன்றும் தப்பே சொல்ல முடியாது. சரி, நிச்சயமா. இப்போ 26 எலெக்ஷன்ல வந்து பாஜக இல்லைன்னு சொல்றது வேற, பாஜக ஆல்ரெடி இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்த கட்ட கதவுகளை வந்து திறக்குமா பாஜகவிற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியம். மினிமம் கேரண்டியா அவங்க வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாலே 12 சீட் ஜெயிச்சிருவாங்க. நான் சொல்ல அவங்க வந்து 25 சீட் கிட்ட வாங்குவாங்கன்னு கேள்விப்படுறேன். 25 சீட்ல அவங்க வந்து 18 சீட்ல இருந்து 20 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருவோம்னு நம்புறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒர்ஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா 12 சீட் ஜெயிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 12 சீட் ஜெயிச்சாலே 3-fold வெற்றிம்பாங்க. இப்போ 4 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. ஸோ 12 வந்து மும்முனை 3 மடங்கு வெற்றி, 300% வெற்றி, 3-fold வெற்றின்னு சொல்லுவாங்க. ஸோ எனிஹவ் தே ஆர் கெய்னிங். அதில் உங்களுக்கு கட்டாயமாக பர்சன்டேஜ் டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏ இருக்க போகிறாங்க. எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தலாம். 4 எம்எல்ஏக்கள் வச்சு கூட்டம் நடத்தா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஒரு 12 எம்எல்ஏ வச்சு ஒரு கூட்டம் நடத்தலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ கட்டாயமாக வளர்ச்சி. 12ங்கிறது வந்து நாளைக்கு 25 ஆக்க ட்ரை பண்ணுவாங்க. 25ங்கிறது 80 மாறும். அப்படி தான் பிஜேபிக்கு இந்தியாவில் 2 எம்பிக்கள் தான் முதல் முறையாக இருந்தார். 2 எம்பி தான். தே ஸ்டார்டட் வித் 2 MPs. Now they are having 240 MPs. ஒரே ஒரு கட்சி ஞாபகம் வச்சுங்க. ஸோ தே கேன் ஸ்டார்ட் தர் அக்கௌண்ட். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லையே. அப்போ வந்து இது பெருங்கதவுகளை திறந்திருக்கு, நோ டவுட். அதாவது 2036 அவருடைய ஆட்சின்னு நான் சொல்றேன். ஸோ 2026 முக்கியமான சேலஞ்ச் அவர் காத்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் தான் அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 2-3% வந்து இவங்களுக்கு 3 கூடிச்சுன்னா இவங்களுக்கு 3 குறைஞ்சிடும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ நம்ம வந்து அதனால தான் அந்த எரர் மார்ஜின் ரொம்ப க்ளோஸாக இருக்கனால சொல்ல முடியல. இவங்களும் 30-35 எடுப்பாங்க நான் நினைக்கிறேன். இப்போ 4.5 வருஷமா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லலாம். நல்லா இருக்கு. சிஎம் ஆயிட்டாருக்கும் போது வரலாற்றில் இடம் பெற்றாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இன்னும் எவ்வளவோ செஞ்சிருக்க முடியும். அது வந்து அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றப்படலைன்னு நினைக்கிறேன். Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajicare for Men's Wellness. Salem vs Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankara AS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajicare for Men's Wellness. Salem vs Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankara AS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks.